Well, remember earlier DMK ஒற்றுமையை சீர்குலைக்கும் முயற்சிகளை ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்தே மேற்கொண்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய உரையையும் அறிக்கையையும் இந்தியில்தான் கொடுக்க வேண்டும் என்கிற நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரைக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. விமான நிலைய அறிவிப்புகள், பத்திரிகை செய்திகள், விளம்பரங்கள் என பலவற்றிலும் இந்தியை பரவச் செய்யும் அம்சங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருப்பதுடன் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயம் என்ற நிலையும் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசு திட்டங்களுக்கான பெயர்கள் அனைத்தும் இந்தி அல்லது சமஸ்கிருதத்திலேயே சூட்டப்படுகின்றன. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மைல் கற்களில் பலமொழி பேசுவோரும் அறிந்திருக்கக்கூடிய இணைப்பு மொழியான ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு இந்தியில் எழுதும் வேலையை அண்மையில் மேற்கொண்ட மத்திய அரசு இப்போது இந்தியாவின் உயர்ந்த ஜனநாயக அமைப்பான நாடாளுமன்றம் தொடங்கி நாட்டின் எதிர்கால தலைமுறையை வளர்த்தெடுக்கும் பள்ளிகள் வரை இந்தி மொழியை